எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றோம். அதாவது 2000ஆம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்ற ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்கான சுற்றறிக்கையானது இன்று மாலை வெளியாகி இருக்கிறது. இந்த சுற்றறிக்கையானது பல அம்சங்களை கொண்டதாக காணப்படுகிறது. அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் இந்த சுற்றறிக்கை உங்களுக்கு தரவிறக்கம் செய்யக்கூடியதாக இருக்கும். 2020 இலக்கம் கொண்ட இந்த சுற்றறிக்கையானது இன்று வெளியாகி இருக்கிறது. இதனுடைய தலைப்பானது 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி 2018 1/1, 2019 1/1 மற்றும் 2020 1/1 ஆம் திகதிக்கு உரித்தாக்க வேண்டிய சம்பளத்தின் மீது ஓய்வூதியத்தினை திருத்தம் செய்தல் என்று சொல்லி இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது 2025 வரவு செலவு திட்டத்தின்படி 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த நலன்கள் கிடைக்க இருக்கிறது. இது 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விடயம் எங்களுடைய வீடியோக்களில் பல தடவை உங்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு அல்லது அதற்கு முன்பு 2018 1/1 அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த திகதியில் காணப்படுகின்ற பேசிக் அடிப்படையில் 2025 ஜூலை 1 முதல் கட்டமாக பென்ஷன் வழங்கப்படும். பென்ஷனில் அதிகரிப்பு ஒன்று நடக்கும். அதே நேரம் 2019ஆம் ஆண்டு 1/1 அன்று அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த தினத்தில் காணக்கூடிய பேசிக்ல பென்ஷன் கணிக்கப்பட்டு வழங்க இருக்கிறது. இந்த நலன்களானவை 2026 ஜூலை 1 வழங்கப்பட இருக்கிறது. இறுதியாக 2020 1/1 அன்று அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த திகதியில் காணப்படுகின்ற பேசிக் அடிப்படையில் ஓய்வூதியம் கணிக்கப்பட்டு 2027 ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரக்கூடியதாக அந்த நலன்கள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த சுற்றறிக்கையில் ஒவ்வொரு சேவையினருக்கும் உரிய ஓய்வூதிய நலன்கள் எவ்வாறு அமையும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதாவது இதுவும் இந்த சுருக்கமாக உங்களுக்கு காலம் தந்திருக்கிறாங்க. அதுகளையும் பார்த்துக் கொள்ளுங்க. 2016 3ஆம் இலக்க சுற்றறிக்கையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதில் பல நலன்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 297 பக்கங்களை கொண்டதாக இந்த சுற்றறிக்கை வெளியாகி இருக்கிறது. இந்த சுற்றறிக்கையை பார்ப்போமாக இருந்தால் ஒவ்வொரு சேவையினருக்கும் உரிய அந்தந்த காலங்கள்ல அவர்களுடைய பேசிக் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது, அதன் அடிப்படையில் 2025க்கு எவ்வளவு, 26க்கு எவ்வளவு, 27க்கு எவ்வளவு என்று சொல்லி அந்த அமௌண்ட்டுகளை உங்களுக்கு தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். சுற்றறிக்கையை நன்றாக அவதானிக்க வேண்டும். அப்போது உங்களுடைய சேவைக்கு எவ்வளவு கிடைக்கும், நீங்கள் ஓய்வு பெறுகின்ற போது உங்களுக்கு இருந்த சம்பளத்தின் அடிப்படையில எவ்வளவு கிடைக்கும் என்பதை நீங்க நிச்சயமாக இதை கணிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 9ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் ஓய்வூதிய நலன் கிடைக்க இருக்கிறது. இந்த சுற்றறிக்கையினுடைய முக்கியமான அம்சங்களை நாங்க பல்வேறு வீடியோக்கள் ஊடாக உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நாங்கள் இது சம்பந்தமான புதிய அப்டேட்டுகளை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த வீடியோவானது இந்த சுற்றறிக்கை வெளியாகி இருக்கிறது என்ற அந்த பிரதான தகவலை மாத்திரம் உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த வீடியோவை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த வீடியோ தகவலானது அனைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு மிகவும் முக்கியத்துவம் மிக்க ஒரு சுற்றறிக்கையாக அமைய பெற்றிருக்கின்றபடியினால் இந்த வீடியோ தகவலை நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனுடைய PDF அவசியமானவர்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த PDF-ஐ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலை வழங்கி மேலும் பல வீடியோ தகவல்களில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.